நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இருகோடுகள் தத்துவம் போல சமகால உலகின் பொருளாதார நெருக்கடிகளை சிறியதாக காட்டி ஏனைய விடயங்களை பெரிதாக காட்டும் வகையில் சில கோடு கீறுதல்களின் தத்துவார்த்தம் உள்ளூருக்கும் பொருந்தும், உலக அரங்குக்கும் பொருந்தும். அந்த வகையில் ஈரான் மீதான போரில் ஆப்பிழுத்த நிலைக்கு மாறியுள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவையும் தற்போது கடுமையாக அடிக்க தலைப்படும் பொருளாதார நெருக்கடிகளை சிறியதாக காட்ட அப்படியும் இப்படியும் சில சொல்லாடல்களை எடுத்துவிட்டு பொருளாதார நெருக்கடி என்ற பெரிய கோட்டுக்கு அருகே இன்னொரு பெரிய கோட்டை கீறி இந்த பொருளாதார நெருக்கடி என்ற விடயத்தை சிறியதாக காட்ட தலைப்படுகின்றார். ஈரான் மீதான போர் ஆரம்பித்த பின்னர் அமெரிக்க பங்குச்சந்தை நேற்று மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்ததால் அந்த வீழ்ச்சியின் எதிர்வினை இன்று காலையே ஆசிய கண்டம் முழுவதிலும் உள்ள நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கு பெரிய அடியையும் கவலையையும் வழங்கியதால் அமெரிக்க பங்குச்சந்தை எவ்வாறு நேற்று பெரும் சரிவை சந்தித்ததோ அது போன்ற ஒரு பிரதிபலிப்பை இன்று ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகளும் பிரதிபலிக்க தலைப்பட்டன. இந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் புதியதொரு தத்துவார்த்தத்தை நகர்த்த தலைப்படுகின்றார். அதாவது இருகோடுகள் தத்துவம் போல. அதன் அடிப்படையில் ஈரானின் புதிய ஆன்மீக உச்ச தலைவர் மொஜ்தபா கமெனி ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என தனது நாட்டின் மத்திய புலனாய்வு முகமை அமைப்பான CIA தன்னிடம் கூறியதாக ட்ரம்ப் புதிய கதையை அவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஷரியா சட்ட விதிகளின் கீழ் இஸ்லாமிய விழுமியங்களின் கடும் மீறலாக கருதப்படும் ஓரினச் சேர்க்கை ஈரானில் சட்ட விரோதமானதாகவும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் உள்ள நிலையில் ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என குறிப்பிடுவதன் மூலம் ஈரானை அவர் மட்டந்தட்ட நினைப்பதாக தெரிகின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை ஹோர்மூஸ் நீரிணையின் பிடியை இறுக்கமாக இன்று வரை, அதிலும் இன்றைய 27ஆம் நாள் போரிலும் வைத்திருப்பது யதார்த்தமாக தெரிகின்றது. நேற்று முன்தினம் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய கடற்படை தளபதியான அலிரேசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டாலும் ஈரான் ட்ரம்புக்கு சவால் விடுக்கும் வகையில் ஹோர்மூஸை கடந்து செல்லும் எண்ணெய் கப்பல்களிடம் சுங்க தீர்வை என்ற போர்வையில் கப்பம் வசூலிக்கும் அளவில்தான் வலுவான பிடிப்பு நிலைமையில் உள்ளது ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்தி. ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படாமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி மையங்கள் அளிக்கப்படும் என முதலில் 48 மணி நேர அவகாசத்தை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் அதன் பின்னர் அந்த அவகாசத்தை 5 நாட்களாக நீடித்தார். ஆனால் அந்த 5 நாட்கள் கால அவகாசமும் இன்று முடிவுக்கு வர இருந்த நிலையில் நேற்று அவர் இன்னொரு அதிரடி வடிவ திருப்பத்தை எடுத்து ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் திறப்பதற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை, அதாவது இன்னும் 10 நாட்களுக்கு அவர் அவகாசத்தை வழங்கியுள்ளார். ஈரானுடனான பேச்சுக்கள் நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதால், அதாவது ஈரான் இவ்வாறாக பேச்சுக்கள் இடம்பெறவில்லை என தொடர்ந்து மறுப்புகளை தெரிவித்தாலும் ட்ரம்போ பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன, இந்த வார இறுதியிலும் இடம்பெறும் என சொல்லுகின்றார். ஏறக்குறைய ட்ரம்பின் நிலைப்பாட்டை பாகிஸ்தான் மற்றும் எகிப்து அதிகாரிகள் உறுதிப்படுத்துவதால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் இடம்பெறலாம் என தெரிகின்றது. எனினும் ஈரான் அதிகாரபூர்வமாக இவ்வாறு ஒரு பேச்சும் நடக்கவில்லை, அமெரிக்காவுடன் தொடர்பாடலும் இல்லை, ஒட்டும் உறவும் இல்லை என அனைத்துலக அரங்குக்கு செய்தியை சொல்ல தலைப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஈரான்
இந்த பேச்சுக்கள் காரணமாக தன்னிடம் 7 நாட்களுக்குரிய அவகாசம், அதாவது ஒரு வாரத்துக்குரிய அவகாசம் கோரியதாகவும், தான் இந்த ஒரு வார காலத்தை விட அதிகமாக ஈரானுக்கு 10 நாட்களுக்குரிய அவகாசத்தை வழங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி தான் ஈரானிய மின் நிலையங்களை அழிப்பதா என்ற ஒரு முடிவை எடுப்பேன் என கூறுகிறார். அதாவது ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவின் பொருளாதாரம், அதாவது பங்கு சந்தைகள் எவ்வாறு கடுமையாக வீழ்ச்சி அடைகின்றனவோ அவ்வப்போதெல்லாம் ஈரானுக்கு அவர் கால அவகாசத்தை வழங்குவது என்ற போர்வையில் தானே தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்னகர தலைப்படுவது தெரிகின்றது. ஏனென்றால் நேற்று அமெரிக்க பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சி அடைந்த பின்னர் தான் அவர் ஈரானுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை புதிய கால அவகாசம் என்ற தந்திரோபாயத்தை பிரயோகிக்கிறார். ஒரு காலத்தில் நியூயார்க் நகரின் ஒரு ரியல் எஸ்டேட் எனப்படும் வீட்டுமனை சந்தை நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்து பின்னர் சூதாட்ட தொழில்துறையிலும் கால்பதித்து அதன் பின்னர் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் தனது அரசியல் ராஜதந்திர தடத்தில் அவ்வப்போது சொதப்பிக்கொள்ள நிலையில் இப்போது அந்த சொதப்பில் ஈரான் மீதான போர் ஊடாக உலகுக்கே பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் ட்ரம்பும் இப்போது ஆப்பிழுத்த நிலைக்கு மாறி இருக்கின்றார். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா என இந்த ஈரானிய போரின் மறுதாக்கம் திருப்பி அடிக்க தலைப்படுவதால் பொருளாதார தாக்கத்தை குறைத்து காட்ட அவரது வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் இருகோடுகள் தத்துவார்த்த கோடுகளை கீறத்தான் செய்கின்றனர். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்பது ஒரு யதார்த்தம். ஏனென்றால் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் அமெரிக்க கண்டத்தை அடைவதில்லை. ஆனால் ஹோர்மூஸ் நீரிணையின் இந்த எண்ணெய் வழி அடைக்கப்பட்டதால் உலக சந்தையில் எண்ணெயின் விலை உயர்வு அதிகரித்தால் அது அமெரிக்காவை தீண்டிக் கொள்வதால் ட்ரம்பின் இவ்வாறான யூ வடிவ திருப்பங்கள் வர தலைப்படுகின்றன. இந்த இருகோடுகள் தத்துவார்த்தம் உலக அரங்கில் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கையின் உள்ளூர் அரங்குக்கும் பொருந்தும் என்பது இலங்கை தீவிலிருந்து சமகாலத்தில் வெளிப்படும் செய்திகள் புலப்படுத்திக் கொள்கின்றன. இலங்கையின் சமகால பொருளாதார தாக்கங்களை மீறி அனுரதரப்பும் தனக்கு சாதகமாக வரக்கூடும் என எதிர்பார்க்கும் சில நகர்வுகளையும் செய்திகளையும் முன்னரங்குக்கு நகர்த்தப்பட தலைப்படுவது தெரிகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை மத்திய கிழக்கு நிலவரங்களால் இந்த மாதத்துக்குரிய ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதிகள் 8% வரை வீழ்ச்சியடைந்ததான ஒரு எச்சரிக்கையை நாட்டின் ஏற்றுமதி சபை தலைவர் நேற்று பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 8% ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், சவுதி அரேபியா ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் நிலையில் அதுவும் இப்போது இந்த போரால் நேரடியாக அடி வாங்கி இருக்கின்றது. இந்த அடிக்கு அப்பால் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா போன்ற முக்கிய ஏனைய சந்தைகளுக்கான ஏற்றுமதியும் மத்திய கிழக்கு ஊடாகத்தான் செல்வதால் அந்த வழியும் தற்போது அடைக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி தற்போது அடி வாங்கும் நிலையில் ஏற்றுமதி அதிகார சபையின் இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது. இவ்வாறாக பாதக செய்திகள் தொடரும் நிலையில் அதனை மேவி சில சாதகமான செய்திகளை முன்னரங்குக்கு விட அரசாங்கம் தலைப்படுகின்றது. அந்த வகையில் இந்தியா, ரஷ்யா ஆகியன தமது நாடுகளுக்கு எரிபொருள் அபயங்களை வழங்கியதாக அரசாங்கம் கூறுகின்றது. அதே போல சில உள்ளூர் மக்களை திசை திருப்பும் வகையிலும் சில செய்திகள் வரத்தான் செய்கின்றன. அந்த செய்திகளின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல் சதி சூத்திரதாரியான ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலை விடயமும் இருக்கின்றது. அதேபோல மாமனிதர் ரவிராஜ் படுகொலை விடயத்தில் மீண்டும் விசாரணை என்ற நகர்வும் வருகின்றது. மாமனிதர் ரவிராஜ் படுகொலை வழக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த 3 புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த வழக்கு விசாரணை நடந்த போது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. அதுவும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். ஆனால் இப்போது அவ்வாறு ஸ்ரீலங்காவின் கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் 3 மாமனிதர் ரவிராஜின் கொலையில் இருந்த தொடர்பான வழக்கில் விடுதலை கிட்டிக்கொண்ட போதிலும் அந்த விடுதலையை மீளெடுத்து அவர்கள் மீது மீண்டும் மறுவிசாரணைகளை நடத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நகர்வு நேற்று வந்திருக்கின்றது. இதேபோல தன் மீதான ஈஸ்டர் சதி விசாரணையை தற்போதைய ஸ்ரீலங்காவின் சிஐடி பணிப்பாளரான ஷானி அபயசேகராவின் மேற்பார்வையில் நீக்குமாறு சுரேஷ் சாலே தற்போது அவர் உள்ளே இருக்கின்றார். அவர் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நகர்வும் நேற்று நீதிமன்றத்தில் வந்தது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்படும் சுரேஷ் சாலே தன் மீதான வழக்கு நேற்று விசாரணைக்கு வரும் நிலையில் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னரே திடீர் சுகையினம் தொடர்பான ஒரு அதிர்வை உருவாக்க தலைப்பட்டார். இது செய்திகள் வாயிலாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்.
இவ்வாறான அதிர்வின் மூலம் நேற்று நடந்த விசாரணையின் போக்கை திசை திருப்பலாம் என அவரது தரப்பிடம் ஒரு சூட்சுமம் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாலையை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாய்த்தது போல இந்த திடீர் சுவையீன அதிர்வு சாலைக்கு வாய்க்காத நிலைமை தெரிந்தது. இதனால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிகிச்சைக்கு சென்ற சாலை மீண்டும் நேற்று சிஐடியினரிடம் கையளிக்கப்படும் வகையில் நகர்வுகள் வந்தன. இதனால் நேற்று அவரது வழக்கு இடம்பெற்றது. சிஐடி இயக்குனர் ஷானி அபேசகராவின் கீழ் தன் மீதான வழக்கு இடம்பெறுவதால் அந்த வழக்கில் ஒரு நியாயமான விசாரணையை தான் எதிர்பார்க்க முடியாது என்றும் தனது வழக்கு அரசியல் நோக்கங்களுடன் பாரபட்சமாக கையாளப்படுவதாகவும் சுரேஷ் சாலே தரப்பு நேற்று நீதிமன்றத்தில் வாதங்களை செய்திருந்தது. ஆனால் சாலே தரப்பு முன்வைத்த இந்த வாதங்களை ஸ்ரீலங்கா சிஐடியினர் நிராகரித்ததுடன் 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக மூடி மறைக்கப்பட்ட சதிகளை வெளிப்படுத்துவதே இந்த வழக்கின் நோக்கம் எனவும் இதன் அடிப்படையில் தான் இந்த சதிகளின் சூத்திரதாரியாக கருதப்படும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே நேற்று சுரேஷ் சாலே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமை குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதுகூட அதாவது நீதிமன்றம் கூட அவரது திடீர் சுயீனங்களை நம்பவில்லை என்பதால் தான் நேற்று அவரே நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இப்போது சுரேஷ் சாலே மீதான இந்த வழக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு எடுக்கப்படும் எனவும் அப்போது சாலையை கட்டாய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதேபோல இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட சதி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய அசாத் மௌலானாவிடம் சிஐடியினர் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யுமாறும் நீதிபதி தெரிவித்திருப்பதால் சுவிஸில் தற்போது இருப்பதாக கருதப்படும் பிள்ளையானின் முன்னாள் சகபாடியான அசாத் மௌலானாவிடம் ஸ்ரீலங்கா சிஐடியினர் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக சுவிஸுக்கு பறப்பார்களா, இல்லை என்றால் அசாத் மௌலானா கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுமா என்பது தெரியவில்லை. அசாத் மௌலானா சுவிஸில் அரசியல் தஞ்சம் கோரியிருப்பதால் அவர் கொழும்புக்கு செல்வதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா சிஐடியினரின் அடுத்த கட்ட நகர்வும் என்னவென்பது தெரியவில்லை. இதேபோல இன்னொரு நீதிமன்ற அதிர்வாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் கோட்டாபாய பாதுகாப்பு செயலாளராக இருந்த வேளை 2006 நவம்பரில் கொழும்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பான விடயமும் அதிர்ந்தது. இந்த படுகொலை வழக்கில் சந்தேக நபர்களாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் 3 ஸ்ரீலங்கா கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் இருந்த நிலையில் இவர்கள் மூவரும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் 2016 ரணில் மைத்திரியின் நல்லாட்சி காலம் இருந்தபோது இந்த வழக்கிலிருந்து ஏகமனதான ஒரு அசாதாரண நள்ளிரவு தீர்ப்பின் மூலம் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதலையை நேற்று மீளெடுத்த நீதிமன்றம் அவர்களை மீண்டும் விசாரணை செய்யுமாறும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அன்று மாமனிதர் ரவிராஜின் படுகொலை வழக்கிலிருந்து குறித்த 3 ஸ்ரீலங்கா கடற்படை புலனாய்வு அதிகாரிகளும் விடுவிக்கப்பட்டது கூட ஒரு அசாதாரண நகர்வாக இருந்தது. ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையில் இவர்கள் மீதான வழக்கு இரவு 11 மணி வரை நடந்தது. பின்னர் அசாதாரணமாக நள்ளிரவுக்கு பின்னர் தான் இவர்களுக்குரிய விடுதலை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த சூழ்நிலைகள் அசாதாரணமானவை என கருதிய தற்போதைய நீதித்துறை நகர்வுகள் குறித்த 3 கடற்படை சிஐடிமாரும் விடுவிக்கப்பட்ட தீர்ப்பை மீளெடுத்து இவர்கள் மீது புதிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டமை ராஜபக்சேக்களுக்கும் புதிய பக்பக் நிலைமையாக எதிர்பார்க்கப்பட்டாலும் அனுர அரசாங்கத்தின் சில அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த விடயம் கையாளப்படக்கூடும் என்ற இன்னொரு வகை நினைப்பும் இருக்கத்தான் செய்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்கில் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படி ஒரு நகர்வும், அதேபோல ரவிராஜ் படுகொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த 3 புலனாய்வு அதிகாரிகள் மீது மீண்டும் விசாரணைகளை நடத்துமாறு நகர்த்தப்படும் நகர்வுகளுக்கும் இருகோடுகள் தத்துவ யுக்திகளும் பொருந்தக்கூடும் என்பதும் இன்னொரு ஐயமாகத்தான் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ஒரு எம்பியாக இருக்க தகுதி இருக்கின்றதா என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கோ வாரண்டோ எனப்படும் ஒருவருடைய தகுதியை வினவும் மனுவை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்தமை தமிழர்களையும் சற்று உற்றுநோக்கும் ஒரு வழக்காக மாற்றியிருக்கின்றது. இதுவும்
இன்னொரு நீதிமன்ற நகர்வாகும். ஆக மொத்தம் நேற்று 3 முக்கியமான நீதிமன்ற நகர்வுகள் இலங்கை அரசியலை அசைத்திருக்கின்றது. லத்தீன் மொழியில் எந்த அதிகாரத்தின் கீழ் என பொருள்படும்படி இருக்கக்கூடிய கோ வராண்டா என்ற வினா இன்றும் சமகால சட்டத்துறையில் புழக்கத்தில் உள்ள ஒரு பதமாகும். இப்போது அர்ச்சுனா எம்பி மீது இந்த கோ வராண்டா மனுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல்கள், நேர்முக தேர்வுகள், நீதித்துறை நியமனங்களில் பதவிக்கு வருவோர்கள் அவற்றுக்காக மோசடி அல்லது தகுதியின்மையை பயன்படுத்தி அந்த பதவிகளை பெற்றதான ஐயங்கள் இருந்தால் இந்த கோ வராண்டோ மனு மூலம் குறித்த நபர் அந்த பதவிக்கு தகுதியானவர் தானா என கோருவதற்கு ஒரு வழக்கை தொடுக்க முடியும். அவ்வாறான ஒரு வழக்கு தான் இப்போது அர்ச்சுனா மீது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான கோ வராண்டோ மனுக்கள் வெற்றி வரும்போது அவை ஒருவரை பதவியிலிருந்து நீக்கும் நடைமுறையை செய்வதில்லை. மாறாக அவரது நியமனம் ஆரம்பத்திலிருந்தே செல்லுபடி அற்றது என்ற அடிப்படையில் அந்த பதவியை ஒட்டுமொத்தமாக மீளெடுக்கும் வகையில் தீர்ப்பை வழங்கிவிடும். இவ்வாறான கோ வராண்டோ மனுக்கள் வெற்றி வரும்போது அவை இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வாத பிரதிவாதங்களாக இருந்தாலும் இலங்கையில் இப்போது அர்ச்சுனா மீது இந்த கோ வராண்டோ மனு மீதான வழக்கு உற்று நோக்கப்படுகின்றது. அர்ச்சுனா எம்பி விடயத்தில் அபிநவ நிகால் பிரமுன எனப்படும் சிங்கள அமைப்பின் தலைவர் ஒஷல ஹெரத் என்பவர் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த கோ வராண்டோ உள்ளது. அதாவது அர்ச்சுனா அரசாங்க பணியாக மருத்துவராக இருந்தபோது அந்த பணியிலிருந்து விலகாமல் பொது தேர்தல் கோரப்பட்ட போது அதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்ததாகவும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்ட விதிகளை மீறும் ஒரு நகர்வு என்ற அடிப்படையிலும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையின் சட்ட விதிகளின்படி பதவியில் இருக்கும் போது ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நியமம் உள்ள நிலையில் இந்த நியமத்தை அர்ச்சுனா மீறினார் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக அர்ச்சுனா பெயரிடப்பட்டிருக்கின்றார். அர்ச்சுனா இந்த வழக்கில் காலந்தாழ்த்தும் தந்திரத்தை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் செய்வதாக நேற்றைய வழக்கின் போது ஒரு விசனம் முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கு தொடர்பாக காலதாமதத்துக்காக அவரது தரப்பு கால அவகாசம் கோருவதாகவும் அந்த தாமதம் அவருக்கு சாதகமாக அமைவதாகவும் மனுதாரர் தரப்பு சட்டவாளர்கள் நேற்று குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் முதல் பிரதிவாதியான அர்ச்சுனா தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நேற்று நீதிமன்றம் ஒரு கராரான இறுதி திகதியை அறிவித்துக் கொண்டதுடன் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 2 விசாரணைக்கு வரும் எனவும் அறிவித்திருக்கிறது. ஆக மொத்தம் ஜூலை மாதத்தில் அர்ச்சுனாவின் எம்பி பதவி குறித்த விடயத்தில் நீதிமன்றத்தின் முடிவு வெளிவரலாம் என தெரிகின்றது. இதேபோல இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை உரசும் ஸ்ரீலங்காவின் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் குறித்து தமிழரசு கட்சி இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அதனை மையப்படுத்திய நகர்வுகளும் வருகின்றன. தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தமிழ் ஊடக நிறுவனங்கள் மற்றும் தமிழ் ஊடகர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான எதிர் மனுதாரர்களின் ஆட்சேபனைகள் குறித்த வழக்கும் இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் வந்திருந்தது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 24 கீழ் குறித்த எம்பியால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் தமிழ் ஊடகங்களில் வெளியான நேர்காணல்கள் மற்றும் அரசியல் விமர்சன நிகழ்ச்சிகளில் வெளிப்படும் கருத்துக்களை தடை செய்யுமாறு கோரப்பட்டிருந்தது. ஆனால் இதில் முரண்நிலையாதனில் இதே நிகழ்நிலை காப்பு சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர முனைந்தபோது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருந்தனர், அதற்கு எதிராக உரையாற்றியிருந்தனர். இந்த நிகழ்நிலை காப்பு சட்டமானது ஜனநாயக வழிக்கும் கருத்துரிமைக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதான நிலைப்பாட்டில் இன்று வரை ஐநா மனித உரிமை பேரவை, ஐநா மனித உரிமை ஆணையகம், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமை கண்காணிப்பம் ஆகிய அமைப்புகள் இறுக்கமாக இருப்பது ஒரு விடயம். ஆனால் படித்தவனே பாட்டை கெடுத்தான், எழுதியவனே ஏட்டை கெடுத்தான் என்பது போல இப்போது இந்த கருத்துரிமையை ஒடுக்க தலைப்படும் சட்டத்தை தமிழரசு முகங்களை விரும்பிக் கொள்வது தெரிகின்றது. தமிழரசு முகங்கள் இதற்குள் கவசத்தை தேட முனைவது ஊருக்குத்தான் குறித்த சட்டத்தில் எதிர்ப்பு, எமக்கு அது விருப்பு என்ற முரண்நிலையையும் இவ்வாறான வழக்கு தொடுப்புகளின் ஊடாக வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. என்ன செய்வது? உடையவன் இல்லா செயலியான தமிழ் தேசிய அரசியலில் இப்போது தடியெடுத்தவர்களெல்லாம் தண்டல்காரர்களாகி விடுவது நடக்கத்தான் செய்வதால் இவ்வாறான முரண்நிலை கூத்துக்களெல்லாம் தமிழர்களும் கண்ணார காணத்தான் வருகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.